விவசாயம் அழகான ஒரு வார்த்தை. ஆனால் இன்னைக்கு நான் விவசாயம் பண்ணுறேன்னு வீட்டில் கேட்குறப்போ கூடாது. எல்லாமே இருக்குது. ஆனால் ஏன் விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறப்போ ஒரு மரியாதையோ மதிப்போ கிடையாது. அது வெளியவா இருக்கட்டும், குடும்பத்துக்குள்ளேயே இருக்கட்டும், என்னடா எம்பிஏ படித்து முடிச்சுட்டு விவசாயம் பண்ணுறானான்னு கேட்பாங்க. இதனாலே தான் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வீட்டில் யோசிக்கிறதுக்கான காரணம். ஏங்க டாக்டர், இன்ஜினியர், லாயர்னு போகிறீங்க? விஜய் அண்ணா சொன்னார்ல, ஏன் டாக்டர், லாயர், இன்ஜினியர்னு சொல்லிட்டு இருக்காங்க? ஏன் பொலிட்டிக்ஸ் ஒரு சோர்ஸாக இருக்கக்கூடாதா? அது ஒரு சப்ஜெக்டாக இருக்கக்கூடாதா? ஸோ அந்த மாதிரி ஏன் விவசாயத்துக்கே தயங்கணும்? அதையே எதில் பண்ணக்கூடாது? எல்லோரும் சாப்பிட்றோம் தானே. ஒரு தேவைகள் இருக்கப்போ தான் அதோட மதிப்பு அதிகரிக்குது. ஆனால் விவசாயத்தில் மட்டும் அது கிடையாது. தேவை இவ்வளோ தான் தேவை இருந்தாலும் இன்னுமே ஒரு அலட்சியம், ஒரு கேவலம் விவசாயத்துக்குள்ளே இருக்குது. அன்னைக்கு இருந்த நிலமை இன்றைக்கி கிடையாது. நாடு இவ்வளோ முன்னேறிடுச்சு. ஆனால் விவசாயிகள் இன்னும் அங்கே தான் இருக்காங்க. ஒவ்வொரு விவசாயியும் மேக்ஸிமம் அவங்க தான் மிடில் கிளாஸாகவே இருக்காங்க. ஏன் இப்படி நடக்குது தெரில. மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலி நானும் வீடியோ போடக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஏன்னா நமக்கான சோர்ஸ் பெருசாக கிடையாது, ரீச்சும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஆக்சுவலி இங்கே கண்டென்ட்டுமே நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இங்கே எல்லாமே தப்பாக தான் போகுது. நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாலும் கிடைக்காது.